ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு கிரியேஷன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம தேன்குழல் முறுக்கு செய்யலாம். இது வந்து பச்சரிசி மாவில் செய்கிற முறுக்கு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு படி பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருள் மீதி என்னென்னு பார்ப்போம். ஒரு படிக்கு 1/4 படி அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கு. இந்த உளுந்தம்பருப்பை லேசாக வறுத்துக்கணும். எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி மாவு கிடைக்கும். இதுக்கு பெருங்காயம் கூட சேர்த்து போட பெருங்காயம், சீரகம், உப்பு, வெண்ணெய், தேவைப்பட்டால் எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த 3 தொலை இருக்கிற அச்சை எடுத்து முறுக்கு பிடியில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு உலக்கோட மாவு போடுற இடத்துலையும் அமுத்தி புளிகிற அச்சுலையும் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தடவிட்டு நம்ம முறுக்கு செஞ்சோம்னா நல்லா அமுத்தி புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவில் வெண்ணெய், உப்பு, பெருங்காயப்பொடி, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலக்கிக்கணும். மாவோட எல்லா இடத்துலையும் கலங்கி வர மாதிரி சேர்ந்து வர மாதிரி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி பிசையணும். வெந்நீர்லாம் தேவையில்லை, சாதாரண தண்ணியே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள், இன்னும் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம ஒரு கரண்டி சூடான எண்ணெயை காய்ச்சி வர மாவுலேயே சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசையலாம். இதுபோல் மாவு நல்லா சாஃப்டாக ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக புளிய வரும். முறுக்கு கம்பியும் நல்லா அழகாக வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அச்சில் முறுக்கு மாவை சேர்த்தாச்சு. இப்போ மேல் அச்சு வச்சு நல்லா அமுத்தி சுற்றினோம்னா முறுக்கு வந்துடும். சின்ன சின்ன தட்டில் ஒரு தட்டு மேலே வச்சுட்டு இப்படி புளியணும். ஏன்னா தட்டு மேலே வைக்கலைன்னா எண்ணெய் எல்லா இடமும் அந்த முறுக்கு தட்டில் ஒட்டியிருக்கும். அது வந்து மறுபடியும் போடும்போது ஒட்டியிருக்கும். அது வந்து எல்லா இடமும் பரவும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போடலாம் வாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் இல்லைன்னா ஆயில் இதை வச்சு பொரிக்கணும். முறுக்கை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி கொடுக்கணும். ஒரு 2-3 தரம் திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். தீபாவளி வந்தால் எல்லார் வீட்லேயும் இந்த முறுக்கு இல்லாமல் இருக்காது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாராலையும் செய்யக்கூடிய ஈஸியான முறுக்கு தான் இது. நம்ம கிரைண்டரில் அரைக்கவோ இல்லை பொட்டுக்கடலை மாவு நுணுக்கவோ இதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் மிஷினில் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம மாவு வச்சுருந்தா புளிஞ்சிக்கலாம். நல்லா 2-3 தடவை திருப்பி போட்டு வேக விட்டு சத்தம் அடங்கி கொஞ்சம் பொரிஞ்ச சத்தம் வரும்ல, கலகலன்னு வரும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி மாவையும் நம்ம எல்லாம் புழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முறுக்கு நல்லா வெள்ளையாக நல்லா வாசமாக இருக்குது. அதை எப்படி உடையுதுன்னு பாருங்கள். கையில் வச்சு அமுத்துனா நல்லா ஈஸியாக மொறுன்னு உடையுது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்க்கு பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.